ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் நான் தான் பார்க்க போகிறோம். இந்திய வளங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள், நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களை பொறுத்த வரைக்கும் மும்பை ஹே எண்ணெய் வயல் 65% மிகப்பெரியது. குஜராத் கடற்கரை ரெண்டாவது பெரியது. போஷம் எண்ணெய் வயல் மும்பை ஹேயின் தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அலியாபெத் எண்ணெய் வயல் பவு நகர் தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்தமான் நிக்கோபார் உட்பகுதியில் மன்னார் வளைகுடாவில் அமைந்திருக்கு. காம்பே லூனி பகுதியில் இருக்கு. சரிங்களா, இது எல்லாமே கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு திப்ருகர் சில்லார்க் மாவட்டம் அசாம் மாநிலத்தில் இருக்கு. சரிங்களா, அடுத்து திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டில் மிக பழமையான எண்ணெய் வயல் ஆகும். நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னா திக்பாய். நாகர்காட்டியா எண்ணெய் வயல் திக்பாயின் தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. மொரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் நாகர்காட்டிகாவின் தென்மேற்கு பகுதியில் இருக்கு. ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல் அஸ்ஸாம் மாநிலத்தின் சிப்சாகர் மாவட்டத்தில் இருக்கு. சர்ம பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கு. சரிங்களா, இது எல்லாமே முக்கியமான கண்டென்ட், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.